அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாயார் திரு அவை நம் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்து கொண்டாடிய அதே திருவிருந்திற்கு அழைப்பை கொடுக்கிறது. ஆக என்னுடைய அன்பில் நிலைத்திருக்க உங்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறேன். மகிழ்வோடு வந்து என்னுடைய பக்தியில் அமர்ந்து என்னுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீர் என்னுடைய திருவிருந்தில் பங்கு கொண்டால் வாழ்வது நாடல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று பவுல் சொன்னது போல நீங்களும் நானும் நிச்சயம் சொல்வோம். கண்களை மூடி இத்தூய மறைநூலை கொண்டாட நாம் தகுதிகள், நம்முடைய குற்றங்கள், குறைகள், அன்பு செய்யாத தருணங்கள் அனைத்தையும் நினைத்து மனமர்த்துவோம். நாம் பாவிகள் என நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கடந்து செல்வாராக.
இறைவா உம் ஒரே திருமகனை தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்து கிறிஸ்துவாகவும் ஆண்டவராகவும் ஏற்படுத்தி நாங்களும் அதே அருள் பொழிவில் பங்கு பெற்று வீட்டின் சாட்சிகளால் இவ்வுலக எழுத்துகளிடம் கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவன் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி சென்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முறை. பாஸ்கா என்பது கடந்து செல்லுதல் என பொருள்படும். இறைவன் தான் தேர்ந்தெடுத்த மக்களை அடிமை வாழ்விலிருந்து மீட்டு செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்றார். அதுபோலவே பாவம் நிறைந்த இந்த உலக நிலையை கடந்து பரிசுத்த விண்ணக வாழ்வை அடைய முயற்சிப்போம் என்று அறிவுறுத்தும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாய் எதிரும் மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதம் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, பிடாயாக, ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தை சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டின் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலை பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போதும் கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவர் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்த எல்லா நன்மைகளுக்காகவும்
கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே இரண்டாம் வாசக முன்னுரை. நம் அனைவர் மேலும் கொண்ட அன்பினால் தன்னையே தியாகமாக கொடுத்த கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கையிடுவதுதான் திருப்பலி. எனவே நமது வாழ்வு ஆதரவற்றோருக்கு, துன்பப்படுவோருக்கு, துயருறுவோருக்கு அன்பை கொடுப்பதாக, ஆதரவு தருவதாக இருக்கிறதா என சிந்திக்க அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 23 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிவித்தார். உலகில் வாழ்ந்து தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகில் சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோட்டின் உள்ளத்தில் எழச் செய்கிறது. இரவுணர்வு வேளையில் தந்தை அனைத்தையும் தன் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்ப செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியில் வந்து எழுந்து தாம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவ போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுபடியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வார் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்துவிட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அது தூய்மையாகிவிட்டார். நீங்களும் தூய்மையாக இருக்கின்றீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவர் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவே நான் உங்களுள் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றார். நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருப்பீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளை, இறைவனுடைய சதையையும் இறைவனுடைய இரத்தத்தையும் பருக நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? தயாராக இருக்கீங்களா? தயாரா? முதல் விஷயம், உங்கள்கிட்ட அன்பு நிறைவாக இருக்கிறதா? இருக்கிறது, இல்லை, ரெண்டுதான் பதில். அன்பு நிறைவாக இருக்கிறதா? ஆம், இல்லை. ஆம். ஆம் என்றால் அவருடைய அன்பை போல, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் அவருடைய அன்பை போல நிறைவாக இருக்கிறதா? தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பவர்கள் என்னை போல் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்வார். நீங்கள் அதை போல இருக்கீங்களா? ஒரு கிட்னி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரே ஒரு கிட்னி இல்லை, எனக்கு வேணும். எனக்கு வேணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு 2 இருக்கு?
எனக்கு ஒரு கண்ணு, நீங்க இறந்த பின்னாடி அந்த கண்தானத்தை கொடுத்துருங்க, சேர்த்து தயாராகுமா? இந்த இதயம் துடிப்பு நிற்பதற்குள் எனக்கு தான் தந்துவிடு. தர தயாராக இருக்கிறோமா? உடல் இறந்த பின்பு தர தயாராக இருக்கிறோமா? தானமாக. அன்புக்குரியவர்களே, தன்னிடம் இருப்பது அனைத்தையும் அவர் தர தயாராக இருந்தார். அதுதான் இறுதி வரைக்கும் அவர் நம் மீது செலுத்திய அன்பு உறுதியாக இருந்தது என்று இன்று இறைவாக்கில் படிக்க கேட்டோம். நம்முடைய அன்பு எத்தகையதாக இருக்கிறது? நான் கோபமே படமாட்டேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? நான் கோபப்பட்டு என்னுடைய பிள்ளைகளை நான் திட்டமாட்டேன், நான் கோபப்பட்டு என்னோடு இருப்பவர்களை நான் திட்டமாட்டேன் யாராவது இருக்கீங்களா? பேசலாம். ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் பிரைஸ்லாம் சொன்னோம், எல்லாரும் கை தூக்குனீங்க. ரெண்டாவது டைம் சொன்னோம், எல்லாரும் கை தூக்குனீங்க. பாருங்களேன், பிரைஸ்லாம் அன்புக்குரியவர்கள் இருக்கணும். என்னுடைய கோபம் என் உடன் இருப்பவர்கள் மீது இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய செயல் சரி என்றால் சரி என்றும், தவறு என்றால் தவறு என்றும் சொல்லிய பிறகு அவர்கள் புரிந்து கொண்டாலும் சரி, புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் சரி, என்னுடைய அன்பு நிலையானது. நான் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன், எச்சூழலிலும் அன்பு செய்வேன், எந்த கட்டளையும் நிபந்தனையும் அதற்கு கிடையாது என்றால் அது உண்மையான அன்பு. அத்தகைய அன்பு உங்களிடம் இருக்கிறதா? இருந்தால் இன்று விண்ணகத்தில் அவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சீட்டு கேரண்டி, அவருடைய பந்தியில் ஒரு சீட்டு கேரண்டி. மாற்றுக்கிறதே இல்லை. முகம் சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அன்புடைய விருந்தி நீயும் நானும் பங்கு கொள்கிறோம். ஆஹா, என்ன அருமை அருமை அருமை. சுத்தியும் வானதூதர்கள் ஆஹா ஆண்டவரை போற்றி ஆண்டவரை போற்றி என்கிறார்கள். நானும் அவரோடு பந்தியில் ஆண்டவர் போற்றி அப்படி என பலைட்டாங்க சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் அன்பு நிலைத்திருந்தது என்றால் நான் கிறிஸ்துவோடு வாழ்கிறேன். அது மட்டும் போதுமா? இறைவன் இயேசு கிறிஸ்து இன்று புனித வியாழன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன? புனித வியாழன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும்? சொல்ல, பாதம் கழுவும் சடங்கு. நீங்கள் வீட்டில் தினசரி பாதம் கழுவும் சடங்கு செய்கிறீர்களா? என்னை பின்தொடர்ந்து வா, என்னை போல் செய். கான்வென்ட்ல, வீட்டில், பள்ளிக்கூடத்தில் நீங்க உங்களோடு இருப்பவர்களுடைய பாதத்தை கழுவ தயாராக இருக்கிறீர்களா? அன்னைக்கு திரு அவை இல்லை, சர்ச் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பாதம் கழுவு சடங்கு நடத்தும் பொழுது எந்த கூடாரமும் இல்லை, மாடினீர் தான். மேலே அழகான ஒரு இடம். தன்னோடு வாழ்பவர்கள் தன்னோடு இருந்தார்கள், அவர்களுடைய பாதத்தை கழுவ அவர் தயாராக இருந்தார். நீங்கள் உங்களோடு இருப்பவர்களோடு இருக்கக்கூடிய பாதத்தை கழுவ தயாராக இருக்கிறீர்களா? நான் கேட்கலைங்க, அவர் தான் கேட்கிறேன். நாம் உண்மையான அன்பில் நிலைத்திருந்தோம் என்றால் நம்மோடு வாழும் சக தோழர்களுடைய பாதங்களை கழுவ தயாராக இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய முதல் வழி. அன்பு அன்பு என்னை அனைவரையும் அரவணைத்து வாழ வைக்கும், யாரையும் ஒதுக்கி வாழ வைக்காது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ கேட்டியா? பூச்சோ இன்னைக்கு என்னதான் ஒன்றோ அப்படி நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் நாம் நம்மோடு இருப்பவர்களின் அன்பை புறக்கணித்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருளாகிறது. ஆக நம்முடைய அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்றால்
என்னோடு இருப்பவர்களுடைய குறை நிறைகளை அறிந்து முடிந்தால் நன்மைகளை பகிர்ந்து, முடியலன்னா அவருடைய குறைகளை சுட்டி காட்டாமல் நன்மைகளை வாழ்ந்து, அப்படிங்கிற நன்மைகளை வாழ்ந்தான் உடன் பயணிக்க வேண்டும். நாம் எல்லாம் எந்த திருவை விண்ணகத்தை நோக்கி பயணிக்கும் திரு நாம் பயணிக்கிறோமா? ஒரு கேள்வி தான் கேட்டேன், பயணிக்கிறோமா? இல்லை. பயணிக்கிறோம் என்றால் தூய்மை சபையை பற்றி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பாதம் கழுவும்போது என்ன செஞ்சார்? அவரு எழுந்தாரு, இடையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டாரு, தண்ணி எடுத்துக்கிட்டாரு, போனார், பார்த்துட்டு போனார். அவருடைய நண்பரும் அன்பருமான பேதுரு என்ன கூறினார்? ஆண்டவரே, நீரா என்னிடம் வந்து என்னுடைய பாதங்களை கழுவது சொன்னாரா? சொன்ன உடனே அவர் சொன்ன பதில், நான் அதை செய்யலைன்னா என் கூட நீ இல்லை. இப்ப சொல்லுங்க, நீங்கள் உங்களோடு சகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய பாதங்களை நாம் கழுவுறதில்லை. கழுவணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் இப்படி சொல்றாங்க, அப்பா வேணாம்ப்பா செய்யாத. வெரி குட், என்னை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வெரி குட், ஐ அப்ரிஷியேட் தட். நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்ல தான் நம்ம வாழ்றோமே தவிர பவுண்டரியை பிரேக் பண்றது இல்லை. எனக்கு எது சரிப்படுதோ அதை மட்டும்தான் செய்வேன். மற்றவர்களுக்கு அது சரி எனப்பட்டாலும் சரி, படாவிட்டாலும் சரி, என்னுடைய வாழ்வை நான் இப்படிதான் வாழப் போகிறேன். இப்படி வாழ்ந்தால் அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கிறோமா? அவர் சொன்ன செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இதெல்லாம் கேள்விகள், நம்முடைய வாழ்க்கையில் தினசரி இருக்கக்கூடிய கேள்விகள். இறை வார்த்தை சொல்வது நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றவில்லை என்றால் நமக்கு ஐயோ கேடு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இறை வார்த்தை தினசரி பேசிக் கொண்டிருக்கிறது. இன்று மட்டுமே பாதங்களும் சடங்கு அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் 2ஆம் மாசத்தில் நாம் படிக்க கேட்டோம். அவருடைய சதையையும் ரத்தத்தையும் தினசரி உண்டு அவருடைய பந்தியில் நாம் பங்கு பெறுகிறோம். ஆக ஒவ்வொரு திருப்பலியின் போதும் இந்நிகழ்வு நம் கண் முன்னே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் தான் கண்களை விழித்து விழிப்புணர்வோடு பாராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. உண்மை புலப்படும் பொழுது உள்ளத்தில் இருக்கும் செருக்கு அழிந்து போகும். உண்மை இதுவென புரியும் பொழுது உள்ளத்தில் இருக்கும் அன்பு பிறரோடு பகிர்ந்து கொள்ளும். உண்மை இதுதான் என்ற பொழுது நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுடைய வாழ்வாக உண்டு. அத்தகைய உண்மை எது அப்படின்னு கேட்டோம்னா எத்தனை பேருக்கு பதில் தெரியும்? பதில் தெரிஞ்சவங்க சுச்சு என்ன பாதி பேருக்கு பதில் தெரியாதா? பாருங்க, பக்கத்துல பாருங்க, பதில் தெரியுமான்னு கேளுங்க. எனக்கு இறைவனை போல கிறிஸ்துவின் விழுமிகளை போல வாழ வழி தெரியும். இது பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய டெஸ்ட் பண்றதுக்காக அல்ல, மாறாக என் உடன் வாழ்பவர்களுக்கு நான் நிச்சயம் இறைவனுடன் பதில் சொல்ல வேண்டும். இறைவன் இன்று உணர்த்திய அந்த பாதம் கலவும் சடங்கு இதைத்தான் குறிக்கிறது. என் உடன் வாழ்பவர்களுடைய வாழ்க்கை தெளிவாக இருப்பின் என்னுடைய அன்பு அவர்களோடு இருக்கிறது, அவர்களை வழிநடத்துகிறது, அவர்களை
இறைவனுடைய பாதையில் செல்ல வைக்கிறது. அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா யாரு காரணம்? நீங்க மட்டும்தான். நானா இல்லைங்க, நீங்க மட்டும்தான் காரணம். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் நம் உடன் இருப்பவர்களுக்கு இறைவனிடம் பதில் சொல்ல வேண்டியவர்கள். ஆகவேதான் கடவுள் உலகில் மனிதர்களை படைக்கும் பொழுது தனியாக படைத்தாரா? இல்லைங்க, கடவுள் தனியாகவே படைக்கல. எதையுமே, எந்த உயிரையுமே அவர் தனியாக விட்டுவிடவில்லை. ஒருவரை சார்ந்தே இறைவன் அனைத்து உயிர்களையும் படைத்தார். உலகம் இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் இல்லை. மூச்சு சுவாசம், எத்தனை பேருக்கு நான் தினசரி சுவாசத்தை நல்லா விடுவேன்? சுவாச பயிற்சி எனக்கு நல்லா தெரியும். நான் தினமும் மூச்சு விட்டுட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே மூச்சு விட்டு இருக்கீங்களா? மூச்சு விடாம யாராவது இருக்கீங்களாங்க? நான் பாருங்க, இந்த உலகத்தில் காற்று இல்லை என்றால் நீங்க இல்லை. ஆக ஒவ்வொரு உயிருக்கும் இது சொந்தம். ஒரு உயிருக்கு மட்டும் இது சொந்தம் இல்லை, மற்ற உயிருக்கு அது சொந்தம் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது, எந்த ஒரு பொசிஷன் ரூல்ஸும் கிடையாது. ஆக இறைவன் அனைவருக்கும் தன்னுடைய மூச்சு காற்றை தந்தார். அந்த மூச்சு காற்று அனைவருக்கும் பொதுவாக தான் தந்தார். இவங்களுக்கு மட்டும்தான், இஸ்ரேலில் இருக்கவங்களுக்கு இல்லை, ஈரானில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா கடவுள் கொடுக்கல. அனைவருக்கும் சுவாசத்தை பொதுவாக தான் தந்தார். ஆக உயிர் கொடுத்த இறைவன் உயிரின் இறைவன். அத்தகைய உயிரை இறைவன் பறித்துக் கொள்ள விரும்புவாரா என்று முதல் வாசகத்தில் படிக்க கேட்டோம். இறைவன் எகிப்தியர்களை அழித்து தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்த போகிறார் என்று. அப்படியா? ஏன் எகிப்தியர்களை மட்டும் அவர் செய்ய வேண்டும்? எகிப்தில் மக்கள் படும் துன்பத்திற்காக நீதியை நிலைநாட்ட அவர் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருந்தது. ஆக அரசனுக்கு புத்தி புகட்ட உயிரை எடுத்துருவாரா? அன்புக்குரியவர்களே, உயிரை கொடுத்த இறைவன் நிச்சயம் உயிரை பறிக்கவில்லை. மாறாக அந்த உயிருக்கு மறுவாழ்வு தந்திருப்பாரே தவிர உயிரை பறித்து உயிரில்லா நிலைக்கு கொண்டு செல்ல இறைவன் விரும்புவதில்லை. ஏனென்றால் இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் இறைவன். அன்புக்குரியவர்களே, பல சமயங்களில் நாம் பிற உயிருடைய மதிப்பு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகில் மனிதனாக பிறந்து உயிருக்கு இதுதான் நிலைப்பாடு என்று வாழ்வை பகிர்ந்தார். அத்தகைய வாழ்வை நீங்கள் பிறருக்கு கொடுக்க தயாரா? தயவு செய்து தயாராக. நீங்க அப்படி தயாராக இல்லை என்றால் இன்று அவரோடு பந்தியில் நீங்கள் அமர வேண்டும். ஏதோ ஒரு மூலையில ஒரு உயிர் போயிட்டு என்றால் நான் இங்கு அந்த உயிருக்காக என்னால் முடிந்த உதவிகளை செய்ய உள்ளத்திலாவது எண்ணியிருத்தல் வேண்டும். உள்ளத்திலாவது. பல சமயங்களில் பல்வேறு தருணங்களில் நம்மால் எல்லா உயிர்களையும் காப்பாற்ற இயலாது. அத்தகைய பொழுதின் போதும் இறைவன் செய்தது போல அவர்கள் மீது அன்புடன் நாம் இன்று வாழ வேண்டும். ஆக இன்று எத்தனையோ உயிர்கள் தன்னுடைய உயிர் போகும் நிலையில் இருக்கின்றன. ஆமாவா இல்லையா? போன் இன்னமும் இருக்குதா இல்லையா? ஏதோ ஒரு முறையில் இருக்கு இல்லையா? ஆக கண்களை மூடி அவர்களுக்காக 30 செகண்ட்ஸ் ஜபமா கண்களை மூடுங்கள். இந்த நிமிடம்
இறைவா, நீர் என்னை அன்பு செய்தார். என்னை நீ அன்பு செய்ததால் உன்னுடைய உயிரையும் எனக்கு பரிசாக தந்தார். அத்தகைய பரிசை கொண்டு நான் என் உடன் வாழும் உயிருக்காக மன்றாடுகிறேன். அவர்களையும் உம்முடைய அருளால் காத்தருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாக கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். யூத வழக்கத்தில் வெளியே சென்ற ஒருவர் மீண்டும் வீட்டிற்குள் நுழையும் போது தன் பாதங்களை கழுவுவது வழக்கம். அதில் இயேசு முற்றிலும் மாறுபட்டு பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்றும், பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் பணியாளனாய் இருக்கட்டும் என்றும், நீங்களும் இவ்வாறே செய்யுங்கள் என்றும் சொல்லி தம் அப்போஸ்தலர்களின் பாதங்களை கழுவிய பணிவான பணியை நிகழ்வை இப்போது குருவானவர் இங்கு அமர்ந்திருக்கும் 12 பாதங்களை கழுவி நமக்கு பாடமாக்குவார். இந்த நிகழ்வு வெறுமனே ஒரு சடங்காக மட்டுமல்ல, மாறாக நமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தாழ்ச்சி உள்ள வாழ்வு வாழ பக்தி நிறைந்த உள்ளத்தோடு இதில் பங்கெடுப்போம். என்னோடு
ஆண்டவரே, உம்மை நோக்கி என்றால் மக்களுக்கு துணையாக எங்கள் ஆற்றலினால் அடக்கி இயலாதவை உன் திருப்பதங்களை பாடுவாக வெற்றிக்கொள்ள செய்வார்கள் என்று வாழ்ந்து ஆட்சி செய்ய என்றார்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான எல்லாம் நம்பியாக பெற்றதாக மாற்றார்கள். எப்பொழுதெல்லாம் இப்பலியில் இணைந்து கொண்டாடப்படுகின்றோம் அப்பொழுதெல்லாம் எங்கள் வீட்டின் செயல்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஏனெனில் உன் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூக்கி ஆவியாரின் செயலாற்றினார். அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமக்கு பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கு மக்களை இடையராக ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியார் தூய்மைப்படுத்த உண்மை நாங்கள் அழைக்கிறோம். இவ்வாறு உன் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
இம்மறைகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தாம் சிலர்களுக்கு அவர் கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவற்றை உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தன் சிறந்தவர்களுக்கு அவர் கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று அருளுங்கள். ஏனெனில் இது புதிய உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிறப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர்த்த பலியை நன்கு செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காட்சியை கண்ணோக்கியது உண்மை கொண்டாடுகின்றோம். இப்பலியினால் நீ உடல் தனியே திருமணமாக இவ்வாறு உன்னுடைய திருமகனின் திருமகள் திருமணத்தாருக்கு பிறந்தார்கள். அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடல் ஒரே உள்ளமும் உடையவராக உணரச் சொல்கிறார்கள். இவரே எங்களை மற்றென்றும் காணிக்கையாகுவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியின் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பேருக்கு தகுதியுடையவராக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறும் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு உறவாக்கும்படி உலகிற்கெல்லாம் அமைதியை மீண்டும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திருவையை சிறப்பாக உம்மடியாரால் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயன்ஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள் மற்றும் சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பிய படைக்கும் திருமணத்திற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசார் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறக்கூடிய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை
உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியின் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியார் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகத்துக்கு எல்லா நன்மைகளும் வழங்குகின்றீர்.
சொன்னதையும் விரும்பி அழைக்க பெற்றோர் அனைவருக்கும் பேர் பெற்றோர் உறவாட
முதுகலை பட்டம் பெற்று வந்திருக்கின்றார். எனவே அவரை அன்போடு வாழ்த்துவோம், வரவேற்போம். இந்த 3 நாட்கள் நம்முடைய உங்களுக்கு எனக்கு உதவி செய்கிறார். அதை தந்தை அவர்களை அன்போடு வரவேற்பு.